ஒரு சிறிய கிராமம். அது அந்த அடர்ந்த வனப்பகுதிக்கு அருகில் உள்ளது. அந்த கிராமத்து மக்கள் ஆடு மாடுகள் வளர்ப்பதையே நம்பி வாழ்பவர்கள். ஒரு நாள் முழு பௌர்ணமி அன்று மேகங்கள் மறைகின்றன. ஆட்டு மந்தைக்குள் ஆடுகள் அமைதியாக படுத்திருக்கின்றன. தூரத்தில் ஒரு பயங்கரமான புலியின் சத்தம் கேட்கிறது. ஆடுகள் அதை கேட்டு பதறுகின்றன. மந்தைக்கு வெளியே காவல் காக்கும் மகனிடம் அப்பா கூறுகிறார், ஐயோ, சத்தம் ரொம்ப பக்கத்துல கேட்குது. இன்னைக்கு எந்த ஆட்டை கவி கொண்டு போகுமே தெரியலையே என்று தந்தை பதறுகிறார். அதற்கு மகன், நேற்று நம்ம ஆட்டுக்குட்டி போனதுனால நாம இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்பா என்று கூறுகிறார். அன்று இரவு ஒரு பெரிய கருங்கோடுகள் கொண்ட புலி மெல்ல ஆட்டு மந்தையை நோக்கி வருகிறது. அதன் கண்கள் நெருப்பு போல மின்னுகின்றன. அது கொளுத்த ஒரு ஆட்டை பார்த்து குறி வைக்கிறது. புலி மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஆட்டின் கழுத்தை கவ்வுகிறது. ஆடு கத்தக்கூட நேரமில்லாமல் அடங்குகிறது. பஞ்சாயத்தின் கூட்டம். கிராம மக்கள் அனைவரும் சோகத்துடன் கோபத்துடன் கூடி அமர்ந்திருக்கிறார்கள். நடுவில் கவ்வி செல்லப்பட்ட ஆட்டின் உரிமையாளர் கண்ணீருடன் நிற்கிறார். பஞ்சாயத்தில் ஒரு பெரியவர், இப்படியே போனா நம்ம பொழப்பு நாசமா போயிடும். ஒரு நாளுக்கு ஒரு ஆடுனா ஒரு வாரத்துல பாதி ஆட்டு மந்த காலியா போயிடும். என்ன செய்யறது என்று கூறுகிறார். கூட்டத்தில் மற்றொரு பெரியவர், அந்த புலியை சும்மா விடக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் சரியா இருக்கும் என்று கூறுகிறார். கூட்டத்தில் மற்றொரு இளைஞன், சரி, இன்னைக்கு ராத்திரி மொத்த ஊரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடணும். அந்த புலிக்கு ஒரு பயங்கரமான பயத்தை காட்டினாதான் நிச்சயம் கொஞ்ச நாள் இந்த பக்கம் வராது என்று கூறுகிறார். இறுதியாக அனைவரும் சம்மதித்து புலியை கிராமத்துக்குள் வரவிடாமல் தடுக்க இரவில் தீப்பந்தங்களை ஏந்தி வெடிகளை வெடிக்க முடிவு செய்கின்றார்கள். அன்று இரவு புலியை விரட்டும் நோக்கில் கிராம மக்கள் பலர் மந்தையை சுற்றி கையில் பெரிய தீப்பந்தங்களுடன் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளுடன் தயாராக நின்றனர். பதற்றம் நிறைந்த அமைதி நிலவியது. நள்ளிரவு நேரம். புலி ஊருக்குள் நுழைந்தது. ஆனால் அதன் வழக்கமான இருட்டு அங்கு இல்லை. சுற்றிலும் பற்றி எரியும் தீப்பிழம்புகள். இதுவரை கண்டிராத பயங்கரமான வெளிச்சம். புலி ஆட்டு மந்தையை நெருங்கி வர கூட்டத்தில் ஒரு இளைஞன் சைகை செய்கிறான். அப்போது முதல் வெடி வெடிக்கிறது. காதை பிளக்கும் வெடி சத்தம். புலி ஒரு நொடி திகைத்து நிற்கின்றது. அதன் காதுகள் கூசுகின்றன. அடுத்த வெடி வெடிக்கின்றன. புலி நெருப்பையும் வெடி சத்தத்தையும் கண்டு மிக அதிகமாக பயந்து ஒரு பெரிய சத்தத்துடன் பின்வாங்கி காட்டுக்குள் ஓடுகிறது. புலி ஓடியதை கண்ட மக்கள், நாம ஜெயிச்சிட்டோம், புலி பயந்து காட்டுக்குள் ஓடி போயிடுச்சு, இனிமே இந்த பக்கம் வராது என் மகிழ்ச்சியில் மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். நாட்கள் பல கடந்தன. புலி பசியுடன் ஒரு குகைக்குள் பதுங்கி இருந்தது. அதன் உடலில் சோர்வு தெரிகின்றது. சில நாட்களாக அது வேட்டையாடவில்லை. ருசி கண்ட புலி சும்மா இருக்குமா? நாளாக நாளாக பசி அதிகமானது. காற்று ராஜாவின் வயிற்றுக்கு உணவு தேவைப்பட்டது. மீண்டும் கிராமத்துக்கு செல்ல யோசித்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பட்டினியா இருப்பது? அந்த மனிதர்கள் ஏற்றிய நெருப்பு பயங்கரமா இருக்கு. அங்க போகவும் பயமா இருக்கு. ஆனா பசிக்குது. என்ன செய்வது? புலி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தது. இனிமே ராத்திரியில் ஆட்டுப்பட்டிக்கு போகக்கூடாது. இருட்டுவதற்கு முன்னாடியே போயிடணும். சத்தம் இல்லாம வேகமா ஒரு ஆட்டை கவ்விட்டு வந்துடணும். இப்பொழுது புலி இருட்டுவதற்கு முன் மெல்ல மந்த வெளியை நோக்கி புறப்படுகிறது. மாலை நேரம். மந்தை கொட்டைக்கு வெளியே அப்பாவும் மகனும் காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். மகனே, நான் போய் சாப்பிட்டு உனக்கு உணவு எடுத்து வரேன். 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் ஆடுகளை பத்திரமா பார்த்துக்கோ. சரிப்பா. எங்கேயும் போயிடாத. புலி கிளி வந்து ஆட்டை தூக்கிட்டு போயிட போகுது. ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. அப்பா அங்கிருந்து வீட்டை நோக்கி கிளம்புகிறார். புலி
சற்று தூரத்தில் பதுங்கி இந்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதன் காதுகள் நிமிர்ந்து நிற்கின்றன. புலிக்கு ஒரே குழப்பம். என்னது கிளியா? இந்த ஆளு நம்ம புலி என்று சொல்லிட்டு கூடவே கிளின்னு ஒரு பேரை வேற சொல்லிட்டு போறானே. நாம புலின்னா அந்த கிளி யாரு? அது எப்படி இருக்கும்? அது நம்மளை விட பெரிய விலங்கா இல்ல நம்மளை விட சின்னதா? ஒன்னும் புரியலையே என்று புலி குழப்பத்துடன் பயத்துடன் நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஆட்டு மந்தைக்கு பின்னால் இருந்து ஒரு கருப்பான உருவம் மந்தையை நோக்கி வந்தது. அவன்தான் ஆடு திருடன் கருப்பன். தலையில் கருப்பு முகமுடி அணிந்திருந்தான். கண்கள் மட்டும் தெரிகின்றன. உடல் முழுவதும் எண்ணெயை பூசி இருக்கின்றான். கட்டுமஸ்தான பலசாலி. புலி அவனை இருட்டில் பார்க்கின்றது. அடப்பாவுமே, இதுதான் அந்த கிளியா இருக்குமோ? மனுஷன் மாதிரி தெரியுது, ஆனா கண்ணு மட்டும்தான் இருக்கு. வாயோ மூக்கோ தெரியல. உடம்பெல்லாம் மினு மினுன்னு இருக்கு. மனுஷ வாசனையே இல்லையே. இப்படி ஒரு விலங்கை பார்த்ததே இல்லை. சரி, இது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். புலி திருடனின் செயல்பாட்டை கவனிப்பதற்காக மந்தைக்குள் ஒரு மூலையில் படுத்துக்கொண்டு மெல்ல கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்கிறது. திருடன் மந்தைக்குள் நுழைந்து ஆடுகளை தேடுகிறான். திருடனின் அசைவுகளைக் கண்டு புலி மேலும் பயப்படுகிறது. திருடன் மெதுவாக மந்தைக்குள் நுழைகிறான். மந்தையில் உள்ள ஆடுகள் பயத்தில் கத்துகின்றன. எங்க ஒரு கொழுத்த ஆட்டையும் காணோமே. இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வேட்டை தான். திருடன் படுத்திருக்கும் ஆடுகளை ஒவ்வொன்றாக லேசாக தூக்கி பார்க்கின்றான். எடை குறைவாக உள்ள எதையும் அவன் திருப்தியுடன் பார்க்கவில்லை. திருடன் ஒவ்வொரு ஆடாக தேடி அலைந்து இறுதியில் புலி படுத்திருக்கும் மூலையை நோக்கி வருகிறான். புலி உள்ளுக்குள் நடுங்குகிறது. ஐயையோ, இந்த கிளி இந்த பக்கமா வருது. நம்மள ஒரு வேலை பார்த்துருச்சோ? மோப்பம் பிடிச்சு வருதோ? இது நம்மளை விட பெரிய விலங்கு தான். என்ன செய்ய போகுது தெரியல. திருடன் புலியை ஆடு என்று நினைத்து அதன் முதுகை தொட்டு தூக்குகிறான். புலி கனமாக இருக்கிறது. என்னடா இது, இந்த ஆடு மட்டும் இவ்வளவு கனமா இருக்கு. இதுக்கு என்னத்தை போட்டு வளர்த்தான்னு தெரியலையே. இப்படி ஒரு கொழுகொழுன்னு இருக்கும்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் இப்படி ஒரு கொளுத்த ஆட்டை திருடினதும் இல்லை. இன்னைக்கு நல்ல விலைக்கு வித்துடலாம். திருடன் ஆட்டை திருடும் வழக்கமான முறையில் மெல்ல புலியின் குரல் வழியை இறுக்கி பிடிக்கின்றான். புலியின் விழியில் பயத்தில் பிதுங்குகின்றன. அது மூச்சு விட சிரமப்படுகிறது. ஐயையோ, இந்த கிளி நம்மளை பிடிச்சிருச்சு. இது ரொம்ப பலமான விலங்கு. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது என்று தெரியவில்லையே என்று புலி புலம்புகிறது. புலி எதிர்த்து குதித்து தப்பிக்க முயல்கிறது. திருடன் விடாமல் 2 கைகளையும் கழுத்தை பிடித்து இறுக்கிக் கொள்கிறான். திருடன் புலியின் மேல் உட்கார்ந்து அமுக்கி பிடித்துக் கொள்கிறான். ஒரு ஆட்டை கவ்விக்கொண்டு செல்வது போல் புலியின் பின்னங்கால்களை தன் இடுப்பில் சேர்த்து பிடித்து புலியின் மீது முழுமையாக சவாரி செய்கிறான். புலியின் மேல் திருடன் அமர இருவரும் பயத்தில் ஒருவரை ஒருவர் சுமந்து கொண்டு காட்டுக்குள் ஓடுகிறார்கள். புலி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மின்னல் வேகத்தில் காட்டுக்குள் ஓடுகிறது. திருடன் அதன் மேல் பிடிமானத்தை விடாமல் இருக்க தன் முழு பலத்தையும் பயன்படுத்துகின்றான். என்னடா இது? எம்புட்டு கொளுத்த ஆடா இருந்தாலும் ஒரு ஆளை தூக்கிக்கிட்டு இவ்வளவு வேகத்திலேயே ஓடும்? இது ஆடு இல்ல, வேறு ஏதோ ஒரு விலங்காதான் இருக்கும். தெரியாம நம்ம மாட்டிக்கிட்டோமோ? இந்த கிளி எதுக்காக நம்ம மேல ஏறி உக்காந்து இருக்கு? இது நம்மளை விட பெரிய விலங்கு. இது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் கொல்ல போகுதோ இல்ல கூண்டுக்குள்ள அடைக்க போகுதோ தெரியலையே என்று புலம்பிய புலி வேகம் குறையாமல் அடர்ந்த காட்டுக்குள் பாய்ந்து ஓடுகிறது. அமாவாசை இருட்டு. எதுவுமே தெரியல. புலியின் கண்கள் மட்டும் இருளில் மின்னுகிறது. திருடனால் கீழே குதிக்க முடியவில்லை. அவ்வளவு வேகமாக செல்கிறது. மெல்ல அதன் வாளை தேடி பிடிக்கின்றான். அதன் வாளை பிடித்து அப்படியே தடவி பார்க்கின்றான். வாள் நீளமானதாக இருக்கின்றது. திருடனுக்கு மிகுந்த அதிர்ச்சி அடைகின்றான். ஐயையோ, ஆட்டின் வால் ஒரு ஜான் நீளம்தானே இருக்கும். இதுக்கு இவ்வளவு நீளம் இருக்கு. என்ன விலங்கா இருக்குமோ? அட கடவுளே,
நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் என்று புலம்புகிறான். புலியின் வேகம் சிறிது குறைகின்றது. திருடன் மீண்டும் யோசித்து மெல்ல அதன் தலைமேல் கையை வைக்கின்றான். அதன் முகத்தை தடவி மீசையை தொடுகின்றான். திருடன் நடுங்கி போகிறான். அவனது முகம் வியர்வையால் நனைகின்றது. ஐயையோ, ஆட்டுக்கு மீசை இருக்காதே, இதுக்கு மீசை இருக்கே. இப்படி மீசையுள்ளது புலி இல்லைன்னா சிங்கத்துக்கு தானே இருக்கும். இது புலியா இல்லை சிங்கமா தெரியாம மாட்டிக்கிட்டாமே. என்னை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகுதே தெரியலையே. புலி மூச்சு வாங்க ஒரு காற்றாற்று பகுதியை நோக்கி ஓடுகின்றது. இந்த கிளி நம்ம மேல ஏறி உட்காந்து இன்செப்ட் பண்ணுது. ஆளை தொட்டு பார்க்குது, மீசையை தடவி பார்க்குது. நம்மளை ஓட விட்டு உயிரை வாங்கதான் போகுதா என்னன்னு புரியல. கடவுளே, எப்படியாவது தப்பிக்கணும். எப்படி இறங்குவது? இறங்குனா சும்மா விடுமா என்று திருடன் முணுமுணுக்கிறான். கொஞ்ச நாளா மனுஷங்களை பார்த்து தான் பயந்துருந்தேன். இப்ப இந்த கிளியை பார்த்து பயப்படுறேன். நம்மளை விட பலசாலியாத்தான் இருக்கும் போல. இல்லைன்னா இப்படி நம்ம முதுகு மேல உட்காந்து சவாரி பண்ணி நம்மளை மிரட்டுமா? புலி மேலும் வேகமாக தன் முழு பலத்தையும் திரட்டி அடர்ந்த மரங்களுக்கு இடையில் ஓடுகின்றது. திருடன் புலியின் கழுத்தை இறுக்கி பிடித்தவாறு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறான். வியர்வையும் எண்ணெயும் சேர்ந்து அவன் உடலில் வலிகின்றது. உயிருக்கு போராடுகின்றான். உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். என்ன விலங்கென்று தெரியலையே. இருள் மெல்ல மறைய கிழக்கு திசை சிவக்க ஆரம்பிக்கின்றது. புலி ஒரு திறந்த புல்வெளிக்குள் நுழைகிறது. கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருகிறது. வெளிச்சத்தில் புலியின் உடம்பில் இருக்கும் கருப்பு வரிகள் தெளிவாக தெரிகின்றன. திருடன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவன் உடம்பு சிலிக்கின்றது. தலையில் இடி விழுந்தது போல் உணர்கின்றான். ஐயையோ, இது புலி என்று திருடன் பயத்தில் நடுங்குகின்றான். பிடி தளர்கிறது. இது நம்ம எதுன்னு நினைச்சுக்கிட்டு தூக்கிட்டு போகுதே தெரியலையே. எப்படி தப்பிக்கிறது என்ற அதிர்ச்சியில் புலம்புகின்றான். இன்னும் இருட்டுன்னு இருக்கிறோம்னு நினைச்சேன். வெளிச்சம் வந்துருச்சு. இந்த பெரிய விலங்கு என்னை பார்த்து ஒன்றும் பண்ணலையே. இன்னும் ஏன் என் மேல உட்கார்ந்து இருக்கு? அதுக்கு என்ன தேவைன்னு தெரியலையே என்று புலி புலம்புகிறது. புலி மெல்ல தலையை திருப்பி திருடனை பார்க்கின்றது. திருடன் பயத்தில் கண்களை இறுக்க மூடுகின்றான். இது நிஜமாவே கிளிதான். இதை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கு. ஆனா நம்மளை விட பெரிய வீரமா இருக்கு. நம்மளை பார்த்து பயப்படலையே. புலி அந்த புல்வெளியை தாண்டி வேறொரு கிராமத்தின் சாலையின் வழியாக வேகமாக ஓடுகிறது. அந்த கிராமத்தின் மக்கள் சிலர் அதிகாலையில் தங்கள் வேலையை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் புலியையும் அதன் மேல் அமர்ந்திருக்கும் திருடனையும் பார்க்கிறார்கள். அனைவரும் அப்படியே உறைந்து போய் வாயடைத்து நிற்கிறார்கள். இந்த பகுதிக்கு பல தடவை வந்திருக்கோம். அப்போல்லாம் இந்த ஜனங்க ஈட்டி கம்பு கத்தி எல்லாத்தையும் எடுத்து வந்து கூச்சல் போட்டு என்னை விரட்டுவாங்க. இப்ப பாரு, இந்த கிளியை பார்த்து எல்லோரும் வாயடிச்சு நிக்கிறாங்க. அப்ப இந்த கிளி நம்மளை விட பெரிய விலங்குதான். இன்னைக்கு என் கதை முடிஞ்சு போச்சு என்ற பயத்தில் புலி இன்னும் வேகமாக ஓடுகிறது. திருடன் கூட்டத்தை பார்த்து, இவங்க ஏன் நம்மளை காப்பாற்ற வரல? புலி என்னை தூக்கிட்டு ஓடுறது இவங்களுக்கு தெரியலையா? இல்லை என்னடா இது, புலி மேலே ஒருத்தன் தைரியமா உட்கார்ந்து வரான்னு பயந்துட்டாங்களா? திருடன் குழப்பம் மற்றும் உச்சகட்ட பயத்தில் திணறுகிறான். புலி அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி ஒரு பெரிய ஆலமரத்தின் வழியாக ஓடுகிறது. ஆலமரத்தில் பெரிய விழுதுகள் கீழே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. திருடனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. புலி ஓடும் வேகத்தில் திருடன் தன் முழு பலத்தையும் திரட்டி தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் விழுது ஒன்றை குறி பார்க்கின்றான். விழுதுகளை இறுக பற்றி கொள்கிறான். திருடன் புலியின் மேலிருந்து விடுபட்டு ஆலமரத்தின் விழுதுகளை பிடித்து அந்த இடத்தில் தொங்குகிறான். எப்பா, தப்பிச்சோம்டா சாமி என்று பெருமூச்சு விடுகின்றான். புலி திருடன் தன்னை விட்டு போனதை
கொஞ்சம் தூரம் ஓடிய பிறகுதான் உணர்கிறது. எப்பா, தப்பிச்சோம்டா சாமி. என்று கூறியவாறு புலி தலை தெறிக்க வேகமாக காட்டுக்குள் ஓடுகின்றது. திருடன் இனிமேல் எந்த ஆட்டையும் திருடக்கூடாது என்ற திருந்திய மனதுடன் திருட்டுத் தொழிலை விட்டுவிட்டு நிம்மதியாக தனது வீட்டை நோக்கி செல்கிறான். புலி தன் குகைக்குள் படுத்து நிம்மதியாக இருக்கிறது. அது எப்போதாவது அந்த மந்தை பக்கத்தில் வந்து பார்க்கிறது. அந்த மந்தை பக்கம் போறதை விட காட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடலாம். இனிமே இந்த மனுஷங்க கிட்ட மாட்டவே கூடாது. முக்கியமா அந்த பலசாலி கிளிகிட்ட மாட்டவே கூடாது. புலியே பயப்படுற அளவுக்கு ஒரு விலங்கு இருக்கும்போது நாம எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? என்று எண்ணிய புலி காட்டுக்குள்ளேயே நிரந்தரமாக தஞ்சம் அடைகிறது. புலியும் நிம்மதி அடைகின்றது. கிராம மக்களும் நிம்மதி அடைகின்றனர்.